வெல்கம் டு வாழ்குடி சேனல். நம்ம பிரச்சனையில் என்ன பார்க்க போகிறோம்னா விலங்குகளோட பேர்களை தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் பார்க்கலாம். அந்த விலங்குகளோட சுவாரஸ்யமான தகவல்களையும் சேர்ந்து பார்க்கலாம். பூனை பூனை ஒரு செல்ல பிராணியாகும். அதுக்கு மனிதனை விட 6 மடங்கு கண்ணு பவர் அதிகம் நைட்டில். நாய் நம்ம வீட்டு செல்ல பிராணி தான். அதுக்கு மோப்ப சக்தி அதிகம். யானை 4 வருடங்களுக்கு ஒரு தான் குட்டி போடும். யானை பூகம் கூட முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை தன்னை வச்சுக்கலாம். வரிவிதிகள் உள்ளதால் அதனை வரிக்குதை என்று அழைக்கலாம். அது மேக்சிமம் 30 ஆண்டுகள் வாழும். அது நின்று கொண்டே தூங்கும் தன்மை கொண்டது. அது தனது குட்டிகளை வயிற்றில் சுமந்து கொண்டு செல்லும் ஒரு உயிரினம். அதனுடைய பழமை கால்கள் மட்டுமே. பாண்டாகரடி மனிதரை போல் உணர்வு கொண்டது. இது சிவப்பு வகை பாண்டா. இது பாலூட்டி வகையை சார்ந்தது. இது தாவர உண்ணியாகும். குரங்கில்தான் மனிதர்கள் வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது என்பது உண்மைதான். மனிதர்களின் டிஎன்ஏவுடன் 98% குரங்கின் டிஎன்ஏ ஒத்துப்போகின்றது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக வாலே இல்லாத மனித குரங்கு. இது மிகவும் மனிதனோட அறிவுபூர்வமான சக்தி கொண்டது. இதோட டிஎன்ஏ 98% மனிதனுடன் ஒப்புக்கொள்கிறது. சிங்கம் காட்டுக்கு ராஜா என்று அழைக்கப்படுகிறது. பெண் சிங்கமே அதிகமாக வேட்டையாடப்படுகின்றன. புலி இது பூனை வகையைச் சேர்ந்தது. இது கண்கள் 6 மடங்கு மனிதன் கண்களை விட அதிக திறன்மிக்கதாக காணப்படுகிறது. அதிகமாக இரவு நேரங்களில் தான் வேட்டையாடும். சிறுத்தை மிகவும் அதிகமாக சிறப்பாகவும் ஓடக்கூடியது. ஓநாய்கள் நாயின் வகையை சேர்ந்த இவைகள் அதிக மோப்ப சக்தி கொண்டவை. மான் என் கொம்புகள் கொம்புகளுக்காகவே நிறைய வேட்டையாடப்படுகின்றன. கரடிகள் அதிக குளிர்களையும் தாங்கும் தன்மை கொண்டது. அவைகள் அதிகமாக இந்த பேர் காண்டாமிருகம் அதிகமாக ஆப்பிரிக்க நாடுகளில் காணப்படுகிறது. ஒட்டகச்சிவிங்கி இவர் காட்டில் உள்ள விலங்குகளை மிகவும் உயரமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. முயல் இது வீட்டின் செல்லப்பிராணியாக காணப்படுகிறது. கருப்பு மற்றும் வெள்ளை மற்றும் சாம்பல் நிறங்களில் காணப்படுகிறது. அணில் ஆமை
பன்றி. ஆடு. குதிரை. அதிகமாக வேகமாகவும் ஓடக்கூடிய விலங்குகளில் குதிரை முதலிடம் வகிக்கின்றது. கழுதை. ஒட்டகம். ஒட்டகம் தனக்கு தேவையான நீரை வயிற்றில் சேமித்து வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. நரி. இயற்கையாகவே அதிக மூளையுள்ள விலங்காகும். தவளை. தவளை உடம்பில் அதிக அம்சம் காணப்படுகிறது என்று ஆய்வுகளில் கூறப்படுகிறது. நட்சத்திர மீன். நட்சத்திர மீனுக்கு மூளை இல்லை. திமிங்கலம். திமிங்கலம் 25 யானைகளின் எடை கொண்டதாக கருதப்படுகிறது. பென்குயின். பென்குயின் ஒரு விலங்கு வகையைச் சேர்ந்ததாகும். அதிக ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களிலே காணப்படுகிறது. பச்சோந்தி. இம்மரத்தின் அதிகமாக காணப்படுகிறது. தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டது. பல்லி. அதிகப்படியான வீடுகளில் காணப்படும் ஒரு வகை விலங்காகும். ஓணான். ஓணான் பல்லி வகையைச் சார்ந்தவை. பாம்பு. மிகவும் கொடிய நச்சு கொண்டது. முதலை. முதலை நாக்கை நீட்டும் சக்தி இல்லாதது. பற்கள் மிகவும் கூர்மையாக காணப்படும். கழுதை புலி. இது சிங்கத்தை வேட்டையாடும் திறன் கொண்டது.